கரெக்ட் கரெக்ட். வெறுப்புல வெடிச்சேன். வெறுப்புல. ஓகே அதான். முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே. அடுத்து கண்ணாலே நெஞ்சமும் பொன்னானே. டேல முடிஞ்சிருக்கு. டேல முடிஞ்சிருக்கு. எதிரி எதிரி தூங்காத எதிரி. ஓகே அந்த ஜாக் பொதுவா இந்த ஜாக் போர்டு மேனரிசம் வந்து எல்லாருக்கும் வந்துராது. டேய் பண்றா. ஸ்டாப் மியூசிக் ப்ளீஸ். அதெல்லாம் இங்க கிடையாது, இது வெஜ் ரெஸ்டாரண்ட். நான் என்ன சொன்னேன்? எங்க கூட்டிட்டு வர சொல்றேன், எங்க கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் எண்ணெயில தான் பொரிக்கிறாங்க, இது எண்ணெயில தான் பொரிக்கிறாங்க. நான்வெஜ் தான்டா வேணும். இங்க விட இது நல்லா இருக்கு, இது உடம்புக்கு நல்லது. எனக்கு வெஜ் எல்லாம் வேணும், நான்வெஜ் தான் வேணும். வாங்கி தருவியா மாட்டியா? டாஸ்க்ல பேட் வேர்ட்ஸ் கூட பேசலாம். இப்ப நாங்க எல்லாரும் காட்டுவோம். Black Sheep's ஆண்பாவம் கப்பல் கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் பபிள் பெயிண்ட்ஸ். Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். Powered by The Legend Saravana Jewelry பாடி. நக்ஷத்ரா என்க்ளேவ் by சாந்தி டெவலப்பர்ஸ். ஆச்சி அதிரசம் மாவு. சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ஆண்பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். அசோசியேட் ஸ்பான்சர் ஹோட்டல் பார்க் எலன்சா மற்றும் கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோ. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது பபிள் பெயிண்ட்ஸ் Black Sheep's ஆண்பாவம் கப்பல் கொண்டாட்டம். Presented by அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். டே 1 to 1 டே செக்மெண்ட் ரொம்ப சூப்பரா போச்சு. அடுத்ததா இப்ப நம்ம வந்து விளையாட போற செக்மெண்ட் போட்ரா வெடிய. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ஆல்ரெடி பிளான்டா பிளான் பண்ணிட்டீங்க. ஓகே அப்ப அந்த வெடி எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். Can we have that property please? எல்லாரும் வெடி போட்டு விளையாட போறீங்க. ஏய் எனக்கு இந்த செக்மெண்டோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்க வந்து ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வந்து 1 by 1 டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதுல வரக்கூடிய அது என்ன கேமா இருக்கலாம், அது யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வெடிய போடுறவங்க அதை ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பஸ்ஸருக்கு பதிலா தீபாவளி ஸ்பெஷலா இந்த வெங்காய வெடி. ஓகேவா? நீங்க வரலாம், நீங்களும் வரலாம், நீங்களும் எடுத்துக்கங்க. ஆமா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கேம் அவங்களுக்கு தான், சும்மா கொஞ்சம் ஆசைக்கு வச்சு. ஓகே தெரியும்ண்ணே, இந்த படத்துலலாம் கல்யாணத்து இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தாலி எல்லார்கிட்டையும் போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அச்சத்தை எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கப்பல்ல யாராவது ஒருத்தர் தான் வெடிக்கணும். அது யார் வெடிக்கிறீங்கன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ரெண்டு பேரும் வாசினா பட்டாசு தீந்துரும். என்ன பண்றது எங்களுக்கு தெரியாது. ஓகே क्वेश्चन வரலாமா? எஸ் போட்ரா வீடியோட ஃபர்ஸ்ட் क्वेश्चன் இதோ. இது என்ன கேரக்டர் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து இனி ஒண்ணா ரெண்டு பேரும் அந்த கேரக்டர் சக்தி தெரியும், பட் அவங்க பேர் தெரியலையா? ஓ அப்ப நீங்க சும்மா தான் வெடிச்சீங்களா? வெடிக்கதான் பாத்துருப்பாரா இருக்கும். ஓ இந்த போட்டோ போட்டு என்ன பண்ணலாம்? அஸ்வின் கமான். தமிழ் சினிமாவோட ஒரு ஆஸ்தான பேர் அது. ஹீரோனாலே அந்த பேர் தான். கார்த்திகா. கரெக்ட் கரெக்ட். வெறுப்புல வெடிச்சேன். வெறுப்புல. ஓகே அதான் சக்தி கார்த்தி. எஸ் கார்த்தினால இந்த ஹீரோ பேரா வருதுல. எனக்கு என்ன விருப்பமோ, நீங்க எப்ப அடுத்த படத்துல ஒரு படத்துல கார்த்திக்னு நடிப்பீங்க? இல்ல எனக்கு தெரியல. இப்ப வரையுமே கார்த்திகின் பேர் வச்சு எந்த கேரக்டர் எனக்கு வரல. ஒருவேளை நாளைக்கு வந்ததுன்னா வேற பேர் மாத்தலாமான்னு கேட்பேன். ஏன்னு கேட்பாங்க. அந்த பேர்ல எனக்கு ஒருத்தனை தெரியும், அதனால வேண்டாம் அப்படின்னு. ஓகே பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஜெனுவனா இருந்ததுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஜோன்னு பேர் வச்சதுக்கு ஜோ இருக்கான்ல, ஆர்ஜே ஜோ. ஆமா அவன் அதே தான் சொல்லிட்டு இருந்தான், என் பேர் தானே படத்துக்கு அப்படின்ட்டு. இல்லடா அப்படி. ஓகே எல்லா கோவத்தையும் இங்கே தீர்த்துக்கிறாரு. ஓகே அடுத்த பிக்சர் ப்ளீஸ். ஃபைண்ட் தி லிரிக்ஸ். ஆக்சுவலா 3-4 பேர் வெடிச்சாங்க. நாகராஜன் சங்கீதா தான் ஃபர்ஸ்ட் வெடிச்சாங்க. ஃபைண்ட் தி லிரிக்ஸ். முன்தினம் டேஷ் பார்த்ததும் டேஷ். முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே. அடுத்து கண்ணாலே நெஞ்சமும் பொன்னானே. டேல முடிஞ்சிருக்கு. டேல முடிஞ்சிருக்கு. எதிரி எதிரி தூங்காத எதிரி. அந்தாக்ஷரி புரியலப்பா. அந்தாக்ஷரி விளையாடல. ஏதோ பாடுறாங்க, ஏதோ ஒரு ஷூட்டிங் கூட்டு வந்தாங்களே. எந்த ஷூட்டிங்? எந்த ஷூட்டிங் அப்படின்னு ஷூட்டிங்ல இருந்தே யோசிக்கிறாங்க. யூ நோ முன்தினம் பார்த்தேனே சாங். சிங் 2 lines. பாட்டு வராதா? சிங்கர் ரியோ. அவங்களுக்கு பேச்சே போன வருஷம் தான் வந்துச்சு. ஓகே பட் நாகராஜன் சங்கீதா சிறப்பாக சொல்லிட்டாங்க. Can we have the next picture please? Find the Tamil song.
Find the Tamil song. அதாவது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, தங்கிலீஷ்ல இருக்கு. அத தமிழாக்கம் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். You are the only woman That I can't see, eyes and speak. அத அப்படியே தமிழாக்கம் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ட்ஸையும் நீங்க தமிழாக்கம் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த You are the only woman that I can't see, eyes and speak. க்ளூ கொடுங்க க்ளூ கொடுக்கலாம் தான், கம்பெனிக்கே தெரியல. அப்புறம் எங்க க்ளூ கொடுக்கிறது? வெரி நைஸ். You are the only woman. क्वेश्चन டஃபா இருந்துச்சுன்னா வெடி வெடிக்கலாமா? அப்ப நான் உடனே வெடிச்சிடுறேன். அதாவது நீ தான் ஒரே, இது வந்து ஒரு உலக நாயகன் கமல் சாருடைய ஒரே பொண்ணு உன் கண்ணை பார்த்து கூட என்னால பேச முடியல அப்படின்றது. ஆமா, இது வந்து ஒரு கமல் சாருடைய படம் பாட்டு. That I can't see, eyes and speak. உன்னோட கண்ணை பார்த்து என்னால பேச முடியல. பார்த்த முதல் நாள் வெடிக்கல. பார்த்த முதல் நாளேவா? அந்த லைன் எங்க வரும் அப்படின்னு சொன்னா நல்லா பாடுனீங்க, வெடிச்சீங்க, கரெக்ட். இந்த லைன் எங்க வரும்? கண் பார்த்து கதைக்க தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான், கண் தொட்ட முடியாமல் சார் 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 அந்த தன்னனாவது பாடுங்க சார். அது நீங்க பாட வேண்டிய லிரிக்ஸ் சார். இன்னும் எப்படி இவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு இப்பயாவது இந்த 2 லைன் பாடுங்க. இந்த கண்ணை பார்த்து பாடுங்க. இல்ல, கண் பார்த்து கதைக்க இப்ப நீங்க அந்த கண்ணை பார்த்து பாடுறீங்க. கண் பார்த்து அப்படியே ரொமான்டிக் லுக்ல வாங்கி கூட பாடுங்க. ஒரே பக்கமா வரல அவருக்கு. You mean the what? பார்த்து முதல்ல நீங்க பாடலாமா? எல்லாரும் பாடலாம். ஓ பாட்டு பாடி இப்ப என்ன பண்றீங்கன்னா எல்லா கப்பலும் ஐஸ் டு ஐ லுக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் கோரஸா பாடுங்க. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நான் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான், கண் கொட்ட முடியாமல் பார்க்க காதலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். தோட்டமொழி காப்பி பண்றாரு. சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். ஷூட்டிங் இருக்கு வா. இப்பதான் ஐஸ் பாத்துருக்காங்க. நான் தெரியாமலாம் கால்ல போடல, கால்ல போட்டு போட்டிருக்கீங்களா? ஓகே, Yes. அடுத்து வந்து can we have the next picture please? Find the movie name. இந்த எமோஜிஸ் வச்சு வரக்கூடிய ஒரு மூவியோடைய நேம். டிக் எமோஜி இருக்கு, ஐ இருக்கு, பணம் பறக்குது. வெடிய போடணும், எதுவா இருந்தாலும் வெடிய போடணும். ஃபர்ஸ்ட் நாகராஜன் சங்கீதா போட்டாங்க. ஓகே, கரெக்ட். இல்ல அதான் தெரியாம போட்டுச்சா? ஓகே, பட் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. Can you have the next picture please? ஆஹா, find the car. டைட்டானிக். யார் ஃபர்ஸ்ட் போட்டாங்க? இல்ல அவர்தான் போட்டாரு. நான் எடுக்கிறதுக்குள்ள அவரு நாகராஜ் சங்கீதா. ஓகே, ஓகே. இந்த போஸ்ட்க்கு டைட்டானிக்னு சொல்லிருக்காங்க. ஆன்சர் கரெக்ட். இந்த இடத்துல தான் நம்ம பசங்களை எனக்கு பிடிக்காது. இப்போ அவர் கரெக்டா ஆன்சர் சொன்னாருன்னா தப்பா அதுக்கு ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும்ல. கேபில ராமரும் வடிவேல் பாலாஜி இந்த மாதிரி நின்றாங்க. அந்த போட்டோவை போட்டு இல்ல இது தப்புன்னு சொல்லிருக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நைட் 1 மணிக்கு ஃபிக்ஸ் ஆன ஷோ இது. ஓகே ஓகே அந்த போஸ் அவங்கள வச்சு ரீக்ரியேட் பண்ணலாம் நினைக்கிறேன். ரீக்ரியேட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இல்லன்னா நானும் இந்த பக்கம் போஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இல்ல அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு வேணும். அடுத்த வீடியோ வெடிச்சிருங்க ப்ளீஸ். பட்டஸ் இல்ல வரேன். இல்லடா ரெண்டு தான் இருக்கு. ஓகே, அந்த போஸ் ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். இல்ல நான் இன்னைக்கு பாருங்க, அதுக்கு தான் நான் சொல்லி தரேன். நான் நீங்க ரோஸ் நீங்க வாங்க, இங்க ரோஸ் வாங்க, நான் சொல்லி அதேதான். ஆண் பாவம் கொள்ளாதது ஆண் பாவம் கொள்ளாதது பிளாக் பஸ்டர். ஓகே, யாரடா சொன்னேன்? பிளாக் பஸ்டர் ரான். ஓகே, பிளாக் பஸ்டர் ரான். அந்த சரி நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். அந்த போஸ் வந்து இப்ப காரணம் போறாரு. இறைவா எங்க அண்ணன். ஓகே, இது தட் போஸ். ஓகே, இப்ப கை நல்லா வச்சுக்கோங்க. அப்படி
ஓகே அந்த ஜாக் பொதுவா இந்த ஜாக்கோட மேனரிசம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது. டேய் பண்றா. சாம் மியூசிக் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே அண்ணாவா? ஓ மை காட். ஓகே நீங்க அந்த போஸ் கிரியேட் பண்ணி யூனிவர்ஸே விருப்பப்படல. எஸ் பனிக்கட்டி நம்மள நோக்கி வருது. எஸ் நெக்ஸ்ட் பிக்சர் போலாமா? Can we have the next picture please? ஆஹா find the real pair. ஒரே நிமிஷம் படிக்கல. இல்ல எனக்கு என்ன டவுட்னா क्वेश्चन ஃபர்ஸ்ட் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? நீங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் சாரு போட்டாங்க. பிரசன்னா சார், ஸ்னேகா பிரசன்னா சென்சர் கரெக்ட்டா? எஸ் சூப்பர். ஆக்சுவலா இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் ஜூம் அவுட் ஆயிருந்த நம்ம மாளவிகா அந்த ஒரு டைட்டானிக் போஸ் என் கூட பண்ணதுனால ஓகே எங்க அண்ணனா மாறணும். ஓகே அண்ணனா மாறினால தங்கச்சி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்பா ஒத்துக்கிட்டாதா. அடுத்து போட்டோம். ஜோ பார்ட் வந்துச்சா நீங்க மச்சான். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த போடுறா வீடியோ செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்பதான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் சவாலை சமாளி. நைஸ். இந்த டைட்டில் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கு. என்னென்ன பண்ண போறோம் அதாவது ஐடியா இருக்கா? யார் கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நம்ம வந்து யூசுவலா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நம்ம கொடுத்துடலாம். பட் பெரிய பெரிய டாஸ்க்லாம் பண்ண வைக்கணும்னா ஒரு டாஸ்க் மாஸ்டர் தேவை. ஓகேவா? அவங்க தான் நம்ம கூப்பிடணும். அவங்க வர போறாங்க. ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொரு கப்பலுக்கு தர போறாங்க. அந்த டாஸ்கை இங்கே கன் மாதிரி பண்ண போறாங்க நம்மளுடைய கப்பல்ஸ். ஓகேவா? லெட்ஸ் வெல்கம். உனக்கு என்னப்பா விவேக். வணக்கம் விவேக், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சோ என்னென்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த செக்மெண்ட்ல வந்து நான் எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் தருவேன், அவங்க 4 கப்புள்ஸ்க்கும். ஸோ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ணன் நீங்க அதை ஜட்ஜ் பண்ணுங்க. ஓகேவா? அவர்தான் ஜட்ஜா? ஆமா. எவ்வளோ இருக்காங்க அவங்க? நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அங்க இருந்து. நீ தான் வந்ததுல இருந்து அவங்க கிட்ட பேசிட்டே இருக்க, அவங்க உன்னை கண்டுக்கவே இல்லை. ஒன்ன மட்டும் இல்ல, இந்த ஷோவையே வந்து அவங்க தனியா தான் இருக்காங்க. Why you like me? Right? அஸ் அண்ணனா கரெக்ட்டா? நீ ஒரு நிமிஷங்க. ஹாய் முடுமா. ஓகே ஓகே. ஆக்சுவலா நம்மளோட கப்புள்ஸ்லாம் வந்து வேற வேலையா தான் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஷோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. வெல்கம் டு பிளாக் தியேட்டர். வெல்கம். அதுலயே வந்து 60 அங்கல் என்ன நாங்க தான் பண்ணுவோம்னு கேட்டு வாங்கிருக்கேன். ஓகேவா? சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் இந்த கப்புளுக்கு நீங்க டாஸ்க் தரேன். நீங்க சொல்லுங்க. ஓகே, எந்த கப்பலுக்கு தரலாம்? ராஜா ரூபி கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஓகே, ராஜா ரூபிக்கு முதல் டாஸ்க் நீ என்ன கொடுக்க போற? சரி, அவங்களுக்கான சிச்சுவேஷன் வந்து நீங்க 2 பேரும் வந்து ஷாப்பிங் போறீங்க. ஓகே. சும்மா இல்ல, 2 பேரும் வந்து கேரக்டர் ஸ்வாப் பண்ணிக்கிறீங்க. சோ இப்போ நீங்க தான் ஒய்ஃப், இவங்க தான் ராஜா, அவங்க தான் ரூபி. இப்போ நீங்க அங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? இதுதான் உங்களுக்கான சிச்சுவேஷன். ராஜா இதான் நம்ம டைம். வெளியே வா. நீ இறங்கி ஆடு கபிலா. நம்ம காலம். அவர்தான் சாப்பிட்டு கிளம்புறாரு. ஷாப்பிங் போவாரு. அப்படியே அப்பவே நீங்க சொன்னோனே ஒரு ரூபியா மாறிட்டாரு. ஷாப்பிங் தானே கேள. அதுல இருந்து என் கேரக்டரை நான் கொண்டு வரேன். ராஜா கிளம்ப மாட்டாரு. ஓகே. ஷாப்பிங் கிளம்ப மாட்டாரு. அப்ப நீங்க ராஜா இப்ப இந்த ஆக்ஷன். என்னங்க ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கணும், அப்படியே போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எடுத்துட்டு வந்துடலாம். உனக்கு தான் அங்க ட்ரெஸ் பீரோ ஃபுல்லா இருக்குல்ல, எதுக்கு? இல்ல இருந்தாலும் புது ட்ரெஸ்ஸா போடணும், இப்ப வெளியில ஏதாவது போற மாதிரி இருந்தா கொஞ்சம் யூஸ் ஆகும். பாப்பாக்கு இல்லைங்க. ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறவா. ஷாப்பிங் மால்ல ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சாரி சார், சொல்லுங்க சார், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒண்ணுதான் எடுக்கணும். சரி, ஓகே. ஏங்க மிரட்டல உங்க ஹஸ்பண்ட்? அவரு கொஞ்சம் கோவக்காருங்க, ஆனா பாசக்கார அவரு. பாசக்காரரா? ஓகே, அதான் சாக்கிட்டே. அதான் சாக்கிட்டே. அவர் புதுசா பாசக்காரர் தாங்க அப்படின்றாரு. ஓகேங்க, என்ன பார்க்கணும்? புதுசா ஏதாவது கலெக்ஷன் வந்துருக்கா? புது கலெக்ஷனா? பேபி ஷாப் எடுத்து காட்டுமா? எந்த கலெக்ஷன் காட்டும்? ஆக்சுவலி இதுவுமே ஒரு புது கலெக்ஷன், வெரைட்டி ஆஃப் சாரி தான். ஓ, இப்பலாம் போனே காட்டுறீங்களா? கடையில இருக்கிற சாரி எப்போ கட்டின? இல்ல சார், டெமோக்கு வந்து இப்போலாம் இதான் ஃபேஷன், எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறது. ஒரு வாரமா கடையில போறோம் எப்படி தீருதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, சூப்பர், எடுத்து காட்டுங்க. ஓகே,
இது பாக்குறீங்க sarees பாக்குறீங்க. ஏங்க இந்த கலெக்ஷன் நல்லா இருக்கா? பொண்ணுதான் எடுக்கணும். sarees பாக்குறீங்க சார். இப்போ ட்ரெண்டிங்ல என்ன மேடம் இருக்கு? ட்ரெண்டிங்ல அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்ப. அது வேணா ஐயோ நான் முதலாளியா புடவை வித்தா போதும் எனக்கு. பயம். ஓகே, நீங்க முதலாளியா? முதலாளியா வந்து எனக்கு புடவை வித்தா போதும், தன்மானத்தை வித்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. டைம் ஆகுது ரூபி, சீக்கிரம் எடு. இருங்க இப்பதானே வந்து பாஸ்டர் போயிடலாம். சார் சில்கா இல்ல ஃபேன்சி சாரீஸா இந்த மாதிரி எதங்க எடுக்கலாம்? ஏதாவது ஒண்ணு மட்டும் எடு. இல்ல நீங்க கரெக்டான வேலையை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாரு பாரு. அந்த ட்ரெஸ் நல்லா இருக்காங்க. இல்ல இதுங்க ஓ நீங்க ஓகே நீங்க ரூமியா யாரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கீங்க? ஓகேங்க பட் தேங்க் யூ சோ மச். ஓகேங்க ஃபைனல் முடிக்கவே இல்லல்ல. முடிக்கணும். ஆ. அவங்களோட இத்தனை நாளா தேக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, எடுத்துக்கலாமா? ஒண்ணு இல்ல 4 எடுத்துக்கோ. இந்த ஃபைனலா 1 எடுக்க சொல்லி 4 வாங்கி கொடுப்பாரு. சூப்பர் பியூட்டிஃபுல் கப்பல். ஓகே சோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து யாருக்கு நீங்க தர போறீங்க? அஸ்வின் அண்ட் சாருக்கு போயிடலாமா? ஓகே, நீங்க வந்து இவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் போறீங்க, அது நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறீங்க. ஓகே சோ இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றதான். நானாவே இருக்கிறேன். நீங்க 2 பேரும் அவர் பாருங்க அவர் நானாவே இருக்கேன். ஓ, எல்லாரும் நல்லா இருக்கும். ஸ்னாப் இல்ல அவருக்கு பொதுவாவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது போல அவங்க ஃபங்க்ஷன் போக. அப்ப நீங்க அப்படியே இருங்க. இருக்காரு. ஓகே ஆக்சுவலா உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன், எனக்கு விருப்பம் இல்லாம. சோ எப்படி நடந்துப்பான்? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல அவங்கள பத்தி எக்ஸ்பயர் பண்றாங்க. அங்க இருந்து அங்க கொஞ்சம் டீடைல் பண்ணு. ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ப்ரோ. ஓகே ஆக்ஷன். நான் எங்க பேசல, நான் பேசித்தானே இருக்கிறேன். அவர் பேசாததுக்குள்ள எனக்கு அது தெரியாதுப்பா. எங்க போலாம் என்ன போலாம்? ஏய் எனக்கு அப்பெல்லாம் பிடிக்காது. சரி நீ போய் பேசிட்டு வரலாம், பேசிட்டு வா. சத்தமா ஃபேமிலி பிரச்சனை போல. எங்க உங்கப்பா? எங்க உங்கப்பா? இப்ப அடி கூட விழும். சொல்லுமா என்ன சொல்றாரு மாப்பிள்ள? இதோ இங்க இருக்காரு அங்க மாமா. சொல்லுமா என்ன சொல்றாரு மாப்பிள்ள? மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களான்னு நாக்க முடிச்சு கேக்குறாரு. அவர் பேசுறது பாத்தீங்களா? மாமா மாமா இருக்க அப்படி. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? தலைக்கு மாதிரி கூட நான் தானே என்ன வச்சு விட்டேன். ஆன்ட்டி இருக்காங்களா? இல்ல ஆன்ட்டி வந்திருக்காங்களா ஃபங்க்ஷனுக்குன்னு கேட்டேன். ஆன்ட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கேட்க வந்தப்ப அம்மானு கூப்பிடுற நீங்களே. இது வரைக்கும் அம்மானு கூப்பிட்டு அவன் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ அவங்க வீட்டுல வீடியோ பாப்பாங்களே. கண்டிப்பா பாப்பாங்க. ஒரு நிமிஷம் உங்க ஆன்ட்டி தானே வேணும். கேரக்டர் எடுத்துக்கமா, கையில எடுத்துக்கமா. இதுதான் ஓ எங்க அம்மா எப்படி பண்ணீங்க? ஐயோ நம்ம மாப்பிள்ளை முன்ன மாதிரி கிடையாது. எப்ப நம்ம எல்லா காசும் கொடுத்து விட்டோமோ அதுல இருந்து அது போயிட்டு ஆன்ட்டி அடிக்க மாமா கிட்ட எல்லாம் வந்து பேச மாட்டீங்களா? எப்பவுமே பேசுறீங்களா? ஆன்ட்டி கொஞ்சம் சப்போர்ட். அப்படியா? ஆன்ட்டி கொஞ்சம் சப்போர்ட். அப்பவே சொன்னேன் இந்த பையன் வேணான்னு. நானும் அப்பவே சொன்னேன். யாரு இந்த ஆன்ட்டி வேணாம்? அங்கிள் வேணான்னு. ஆன்ட்டி கிட்ட சொல்லியிருக்காரு இந்த அங்கிள் வேண்டாம். அதாவது அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கல இல்ல. அவருக்கு பட் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகேவா? இல்ல ஆக்சுவலா இவங்க ஃபேமிலில வந்து எப்பவுமே ரொம்ப ஜாலியான கேரக்டர் அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவை நான் நிறைய டீஸ் பண்ணுவேன். இல்ல அவங்க அம்மா இல்ல ரியலாவே வந்து நான் அதான் சொல்றேன். அம்மா தான் ரொம்ப ஜாலியான கேரக்டர். எல்லாமே மாமனார் கொஞ்சம் கடுப்பாங்க. ஆஹா அவருமே ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான். சோ என்னதான் கலாச்சாரமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்பவுமே வாண்டடா வேணே போய் வெறுப்பேறதுக்காகவே அவங்க அம்மா பின்னாடி போய் கை வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஏப்பா அப்படின்னுவாரு. மாப்பிள்ள ஸ்வீட் மாப்பிள்ள நீங்க உட்காருங்க நீங்க. தேங்க்யூ. பஸ்ல டிராப் பண்ணிட்டு இங்க அம்மா இங்க இருந்து ஹார்ட் போட்டுருக்காங்க. அந்த வீடியோ கூட இது நல்லா இருக்கே. ஆன்ட்டிக்கு பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம வந்து நம்ம நிறைய அந்த மருமகள் மாமியார் அந்த ஒரு பாண்டிங் கேள்விப்பட்டிருப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாமியார் மருமகன் பாண்டிங் கேள்விப்பட்டிருப்போம். இட்ஸ் வெரி நைஸ். பசங்களா அந்த வீடியோ வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹார்ட் அவுட் வீடியோ. ஓகேவா? இருக்கு. ஆனா பொதுவா எப்படி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாரா அவரு இல்ல ஏதாவது சண்டை போவாரா? இல்ல அப்படியே இல்ல. ஒரு நிமிஷம் இது வந்து சாருக்கான டைம். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் சிரிச்சு பேசணும். ஆனா எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா ஏதாவது போன் நோண்டிட்டு அவங்களை கண்டுக்காத மாதிரி. ஆனா வராங்க போறாங்கன்னா தெரியும். அதை கண்டுக்காம உட்கார்றது. ஆன்ட்டி மட்டும் கண்டுப்பாரு.
அதாவது எங்க அம்மாட்ட மட்டும்தான் பேசுறதுதான். ஓகே விவேக் இப்போ கொடுத்த டாஸ்க் இல்ல. அடுத்து வந்து ராஜா சர்மாக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன்னா நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, உங்களுக்கு வந்து நான்வெஜ் தான் பிடிக்கும், ஆனா அவர் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிடுறாரு. ஸோ அங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்றேன்? ஓகே உட்காந்து பேசுவோம். 65 ஆர்டர் பண்ண உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே நீங்க 65 ஆர்டர் பண்ண இடத்துல பன்னீர் 65 ஆர்டர் பண்ணிருக்காரு. கோவம் எப்படி வருது? நீ ஆர்டர் பண்ணிட்டியாடா சொன்னதுலாம்? நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். சிக்கன் 65 வந்துரும்ல? அதெல்லாம் இங்க கிடையாது, இது வெஜ் ரெஸ்டாரண்ட். நான் என்ன சொன்னேன்? எங்க கூட்டிட்டு வர சொல்றோம், எங்க கூட்டிட்டு வந்திருக்கு? அது எண்ணெயில தான் பொரிக்கிறாங்க, இது எண்ணெயில தான் பொரிக்கிறாங்க. நான்வெஜ் தான்டா வேணும். இங்க விட இது நல்லா இருக்கு, இது உடம்புக்கு நல்லது. எனக்கு வெஜ் வேணும், எனக்கு நான்வெஜ் தான் வேணும். இப்ப வாங்கி தருவியா மாட்டியா? டாஸ்க்ல பேட் வேர்ட்ஸ் கூட பேசலாம். ஆமா ஏன்னா சர்வர் இப்ப சாப்பாடு எடுக்க வரதுக்கு இந்த டைம் இருக்கும். இல்லாட்டி இப்ப இங்க வாங்கினதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல, இதெல்லாம் என்ன பண்றீங்க? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டு பார்சல் கட்டிட்டு போயிடலாம். நான்வெஜ் ஆர்டர் பண்ணு, வா வேற ஹோட்டலுக்கு போலாம். சரி அடிக்கலாம் டாஸ்க்ல. ஓகே வா வேற ஹோட்டலுக்கு போலாம். சரி போலாம். பேசிக்க நான்வெஜ்ல போறா. நீங்க வெஜ்ல போறா. இதுதான் அந்த டார்கெட் மாஸ்டர். சாரி ஓகே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சீரியஸா நீ காலையில இருந்து ஏதாவது கடுப்பேத்துனீங்களா அவங்கள? நிறைய பேர்ல கையில 2 தடவை கிள்ளிட்டாங்க. ரத்த காவு வாங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? பட் இந்த இடத்துலதான் வந்து நம்ம சர்மாவுடைய லவ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க கையை பாருங்க, அந்த டாட்டூ பாருங்க. கேமரா க்ளோஸ் அப் ரைட். நைஸ் சூப்பர். இந்த டாட்டூ எப்போ போட்டீங்க? ரீசெண்டா ஒரு பர்த்டே வந்துச்சு போன வருஷம். ரீசெண்டா ஒரு பர்த்டே வந்துச்சு. ஓகே இப்ப டிசம்பர் அடுத்த பர்த்டே, போன வருஷம் பர்த்டே வந்துச்சு. சரி இவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இவனுக்கு ஃபேமிலி கொஞ்சம் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப க்ளோஸ் இல்லை. இவனுக்கு என்னதான் ரொம்ப ஹார்ட் டச். அவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பச்சை குத்தணும் அப்படின்னு கொஞ்சம் பயம், அடிப்போம். இந்த டைம் எப்படியாவது குத்திடணும். நைட் 11 o'clock ஆயிடுச்சு, கட்டையே இல்லை. சரி எப்படியாவது 12 o'clock கடைக்கு போய் வெயிட் பண்ண சொல்லி மார்னிங் உங்களுக்கு பர்த்டே அம்மா வீட்டுக்கு போய், அம்மா வீட்டுல நாங்க இருந்து எல்லா ஃபேமிலியோட டாக்டர் ஷாப் போய் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து குத்தி அப்புறம் மறுநாள் அந்த டேட்டோ போடுறவரு ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் டேட்டோன்னு இந்த டேட்டோ. நான் இவன் அழுக மாட்டேன், நிறைய பச்சை குத்திருக்கான். டேட்டோ ரொம்ப பிடிக்கும், கழுத்துல நெஞ்சில நிறைய குத்திருக்கான். நான் இது போடும்போது சரி இவனை ஃபீல் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு நான் விட்டுட்டான. பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணான், ரொம்ப அழுதான். அதனால ரொம்ப இதா இருந்துச்சு. நான் அடுத்து என் பையனோட போட்டோ போடணும் அப்படின்ட்டு என் லைஃப்ல 2 பேர் அப்படின்ட்டு. ராஜா இந்த இடத்துல நீங்க ஒரு அட்வைஸ் எடுத்து இதை விட என்னென்ன வேணும்? அதோட என்ன வேணும்னு சொல்லி லவ் பண்ணும்போது நெஞ்சில எஸ் குத்தி தான் ப்ரொபோஸே பண்ணான். லவ் பண்ணும்போது நெஞ்சில எஸ் குத்திட்டு வந்து தான் ப்ரொபோஸ் பண்ணேன். எஸ் இருக்கு இங்க கையில சர்மா. ஓகே இந்த எஸ் காட்டுங்க, கேமரா இதை காட்டிருங்க. இப்போ நாங்க எல்லாரும் காட்டுவோம். ஆட்டோகிராஃப் போட்டு 2 கண்ணோட இங்க பாருங்க 2 கண்ணே இருக்கும். ஆமா ஆட்டோகிராஃபோட ஆமா போட்டு விட்டுட்டேன்ல. பாருங்க மாதிரி அதெல்லாம் கெட்டுரும். ஃபர்ஸ்ட் போன் கொடுங்க, தேவையில்லாம உங்க மரியாதை கெட்டுருங்க. ஃபயர் தானா? ஃபயர் காமெடி எமோஷன் எல்லாமே எல்லாமே அந்த குழந்தைகளோட ஒரு கோவை சரலா இருக்கிறத இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. கல்யாணம் பண்ணும்போது 18 வயசு, இப்போ அவங்களுக்கு 21 வயசு ஆச்சு. அவங்களுடைய எனக்காக அவங்களுடைய காலேஜையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. சின்ன வயசுல நிறைய பேர் இந்த பேட் கமெண்டா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கட்டும் எல்லாருமே திட்டம் தான் செஞ்சாங்க. அதையும் வாங்கிக்கிட்டா. ஆனா இப்ப நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும் 2 பேரும். சாரி நான் ஈகோல அதிகமா சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சாதான் சொல்ல முடியும். நிறைய பாக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க, சுத்தி பட்டாச்சு வச்சுட்டோம். யார் பறஞ்சதில்லை. Black Sheeps ஆண் பாவம் கப்பல் கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் Bubble Paints. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த் பவன் Sweets and Snacks. Powered by The Legend Saravana Jewelry Padi. Nakshatra Enclave by Shanti Developers. ஆச்சி அதிரசம் மாவு. Saidam Group of Institutions மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate Sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio.